5 வகையான கோரிக்கைகள் முன்னிறுத்தப்பட்டிருக்கு. முக்கியமாக அதில் முதலாவதாக பார்த்தீர்கள் என்றால் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு சட்டம். இது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே தெரியும். நிறைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டத்தில் வந்து நிறைய தொலைக்காட்சி துறையும் சரி, அச்சுக்கலையில் ஊடகத்தினுடைய கேமராக்கள் உடைக்கப்படும். அதே மாதிரி அங்கிருப்பவர்கள் தாக்கப்படுவார்கள். அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு சட்டம், ஐ மீன் அது மாதிரி நடக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு இழப்பீடு தொகையோ அல்லது இன்சூரன்ஸ் மாதிரியான ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் அது முன்னெடுக்கப்படாமல் இருக்கிறது. சோ இதுதான் முதல் கோரிக்கையாக நம்முடைய தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் சங்கத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது கண்டிப்பாக பத்திரிகையாளருக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒன்று என்பதால் முதல் கோரிக்கையாக இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு என்பது உங்களுக்கே தெரியும். அசாதாரணமான ஒரு சூழ்நிலையில் வந்து நிறைய இடையூறுகளை நம்ம சந்திக்கிறோம். அந்த நேரங்களில் முக்கியமா இதை வந்து சந்திக்கிறது காவல்துறையும் சரி, நாமளும் சரி, 2 பேரும் ஒரே தராசில் தான் இருக்கிறோம், ஒரே சமமாக தான் இருக்கிறோம். அவர்களும் அதே இடர்களை அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களை பாதுகாக்க ஒரு துறை இருக்கிறது. ஆனால் நமக்கென்று ஒரு பாதுகாப்பு துறை இருந்தாலும் அது சுணக்கம் காட்டி வருகிறது. ஒரு எந்த ஒரு முன்னேற்பாடுகளும், எந்த ஒரு இழப்பீடுகளும், எந்த ஒரு நிவாரண தொகையும் வழங்கப்படாமல் இருக்கிறது. இதையே அவர்கள் வந்து முதன்மையான கோரிக்கையாக நம்ம இந்த தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கத்தில் வைத்திருக்கின்றோம். இரண்டாவதாக பார்த்தீர்கள் என்றால் தாலுகா மற்றும் மாவட்ட அளவிலான பத்திரிகையாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்குதல். இதுல மிகப்பெரிய ஒரு குரல்வடி எங்க நடக்குதுன்னா, மாவட்ட ரீதியா இருக்கிற PRO அவங்க கிட்டதான் இந்த பதவியும் வந்து நாங்கள் தான் இந்த பத்திரிகையாளர்களுக்கு வந்து முதன்மையானவர்கள் என்று அவர்களாய் நினைத்துக் கொள்கிறார்கள். PRO என்பவர் ஒரு இன்ஃபர்மேஷனை பகிர்ந்து கொடுப்பதற்கு மட்டும்தான். இங்க ஒரு செய்தி இருக்கு அப்படின்னு ஒரு செய்தியாளர்களுக்கு எல்லாம் தலைமைத்துவம் படுத்துவதற்காக அவர் இல்லை. அதை வந்து நாம தெரிஞ்சுக்காம அவருக்காக நம்ம பயந்துட்டு இருக்கிறதா முதன்மையான தப்பு. PRO கிட்ட நீங்க கேள்வி கேளுங்க தயவு செஞ்சு. தாலுகா ரிப்போர்ட்டர்னா பெரிய ரொம்ப குறைஞ்சவங்க, மாவட்ட ரிப்போர்ட்டர்னா பெரியவங்க அப்படிலாம் கிடையாது. செய்தியாளர்கள் என்றாலே செய்தியாளர்கள் தான். இதுல எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. இது கீழே மேல லோவர் ஹையர் அதெல்லாம் கிடையாது. சோ இதுக்கு வந்து முதன்மையான முட்டுக்கட்டை போடுபவர் மாவட்ட ரீதியாக இருக்கிற PROs. அவங்க வந்து அவர்களுக்கு இருக்கிற தெளிவு வந்து எல்லாருமே வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து கிடைக்கிறதுல படிப்பு மூலம் அவங்க வந்து உள்ள போஸ்டிங் வந்துடுறாங்க. சோ அவங்களுக்கு வந்து ஃபீல்டில் இறங்கி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சோ அதனால அவங்களா ஒரு வியூகம், தாலுகா ரிப்போர்ட்னா கொஞ்சம் சின்னவங்க, அவங்களுக்கு வந்து பவர் கம்மி, டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்னா ரொம்ப பெரியவங்க அப்படிலாம் கிடையாது. செய்தியாளர் என்றாலே ஒரு செய்தியை சேகரித்து மக்களுக்கு பாகுபாடு பார்த்து அங்கேயும் முதன்மையான முட்டுக்கட்டையா இருக்கிறவங்க வந்து PROs தான். சோ நம்ம கண்டனம் தெரிவிக்க வேண்டியது இந்த கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் மாவட்ட ரீதியாக இருக்கிற PROs தான் இதுக்கு வந்து இதனுடைய முழுக்க காரணம். சோ அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் போராட்டம் மூலமோ ஆர்ப்பாட்டம் மூலமோ மாவட்ட ஆட்சியரோட மனு கொடுத்தோ உங்களுடைய குறைகளையோ அல்லது அவர்களுக்கான அந்த தண்டனை கொடுத்தால் மட்டும்தான் அவர்கள் வந்து கண்டிப்பாக புரிதல் இருக்கும் அவங்களுக்கு. இல்லை என்று நீங்க அவங்க பெரிய ஆட்கள் என்று நீங்க பயந்துட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த இதுல நம்மளால வெற்றி பெறவே முடியாது. அப்படின்றது தாலுகா ரிப்போர்ட்டரோ, டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டரோ அல்லது சேனல் ரிப்போர்ட்டர், மொத்தமே 3 பேர் தான் இருக்கும். சேனல் ரிப்போர்ட்டர்னா யாரு? நம்ம சேனல் லெவல்ல சேனல்ல வேலை பார்க்கிறோம். டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டருக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பார்ப்போம், தாலுகா லெவல். சோ செய்தியாளர்கள் எங்க செய்தி சேகரித்தலாம் என்ன? செய்தினா செய்தி தான். சோ செய்தி சேகரிப்பு எல்லாருமே செய்தியாளர் வாசிப்பாளர்கள் இருக்கும்போது அவங்க ஏன் எல்லாருக்கும் ஒரு பாகுபாடு பார்க்காம கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சோ இந்த முன்னெடுப்பாளர்களும் வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. அடுத்ததாக வந்து விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த விளம்பரம் கொடுக்கறதுல வந்து கண்டிப்பா அந்த நம்முடைய தகவல் தொழில்நுட்பத்துறை வந்து இது வந்து கண்டிப்பா ஆலோசனை பண்ணணும். ஏன்னா பெரிய நிறுவனங்களுக்கு மட்டும் கோடிக்கணக்கில் விளம்பரம் கொடுத்துட்டு நம்மள மாதிரியான, ஏன்னா நாமளும் RNA தான் வாங்குறோம், முறையான பதிவு பெற்ற ஒரு பத்திரிகை தான் நம்மளதும். இங்க நம்ம வந்து அவங்க பேசுறாங்கிறதாக நம்மளை குறை போட்டு எடை போட்டுக்க முடியாது. RNA என்பது இந்திய அரசால அங்கீகரிக்க கொடுக்க ஒரு அங்கீகாரம். இது பத்திரிகைனாவே அது RNA வாங்கிட்டாலே நீங்களும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பத்திரிகை. இதுல வந்து நீங்க வந்து பெரியவங்க சின்னவங்க அப்படின்ட்டு நாமளே பாகுபாடு பிரிச்சுட்டு அவங்க கிட்ட பேசிடக்கூடாது. அதனால இதையும் அரசு கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆர்ப்பாட்டம். எனவே எல்லா பத்திரிகைக்கும் முடிஞ்ச அளவு நீங்க குறைந்தான ஒரு தொகை தான் கூறியிருக்கீங்க. 10 லட்சம் என்பது மிக குறைவுதான். ஏனென்றால் பல கோடி ரூபாய் இதில் வந்து வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கும் பெரிய பத்திரிகை நிறுவனங்கள் இருக்கிறது. ஆனால் நாம ஒரு வாரமும் பிரிண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு 1000 பேப்பர் பிரிண்ட் கொடுக்க கூட பணம் இல்லாம தள்ளாடுற நிலையில் இருக்கிற ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ இருக்கின்றத பொறுத்தாவது அவங்க விளம்பரம் கொடுக்க அவங்க முன் வர வேண்டும். ஏன்னா ஒரு 2000-3000 ரூபாய் விளம்பரம் கூட பிடிக்க முடியாம நடத்திட்டு இருக்கிற பத்திரிகைகள் எவ்வளவு இருக்கு. ஆனாலும் அவர்கள் பத்திரிகை துறையில் ஏதாவது ஒன்றை இந்த மக்களுக்கும் இந்த அரசுக்கும் தெரியப்படுத்தி விட வேண்டும், ஒரு புரிதலை ஏற்படுத்தி விட வேண்டும் என்று அவர்கள் போராடி நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இதையும் நம்முடைய சங்கமானது முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது.
நான்காவது பார்த்தா இந்த அக்ரெடிஷன் கார்டுல ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது இப்ப இல்ல, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இருந்து இந்த அக்ரெடிஷன் கார்டுல பிரச்சனை தான் இருக்கு. ஏன்னா செக்ரட்டரியேட் லெவல், ஐ மீன் உங்க சேனல் லெவல்ல இருக்கிறவங்க மட்டும் தான் செக்ரட்டரியேட்டுக்குள்ள போக முடியும். அதே டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கிறவங்க வந்து நம்ம ஒரு பப்ளிக் பர்சனா கூட உள்ள போக முடியும். திரும்ப நம்ம வந்து ஆதார் கார்டு காட்டிட்டு தான் போகணும். பிரஸ் கார்டு காட்டா கூட அவ்வளவு இயல்பா நம்மளை கொண்டு போய் நம்ம மீட் பண்ண முடியதில்லை. ஸோ சேனல் சைட்ல இருக்கிறவங்களுக்கு இங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்குது. பட் டிஸ்ட்ரிக்ட் தாலுக்காவில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே கிடைக்கிறதுல. ஸோ அதையும் நம்முடைய சங்கம் வந்து முன்னெடுத்து இந்த போராட்டத்தில் இந்த கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறது. இந்த 5 அம்ச கோரிக்கை நிச்சயம் இந்த போராட்டத்தின் மூலம் நம்முடைய தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் சென்றடையும் என்று நான் நம்புகிறேன். மற்றபடி இந்த நேரத்தில் என்னுடைய கோரிக்கையும் இந்த இதுக்கான நேரத்தையும் ஒதுக்கி பேச அழைத்தமைக்கு மிக்க நன்றி.